ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர் இதுக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்னை வந்து என்னோடய கிளைண்ட் கேட்டுக்கிட்டீங்க, அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த டாபிக் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நான் இன்றைக்கி ஒரு ஜென்ரல் ரீடிங் கொடுக்குறேன். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பைலுக்கு வந்து இந்த த்ரோட் சக்ரா கூடிய ஹீலிங் ஸ்டோன் வைக்கிறேன். இது பிரமிட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து பைல் நம்பர் 1. க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு ஹார்ட் சக்ரா கூடியது, பைல் நம்பர் 2. இந்த ரெட் கலர் பிரமிட் வந்து ரூட் சக்ரா கூடியது, பைல் நம்பர் 3. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து உங்களோட ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், படிப்பு சம்மந்தமாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அது வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல க்ரோத்திங் கொடுக்கணும், அதுக்காக ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரினா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்படி தான் இந்த ரீடிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து மகாலட்சுமி அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் 2 பேருமே நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த காட் பிடிக்குமோ, நீங்கள் மகாலட்சுமியை வேண்டிக்கிறதுனாலும் வேண்டிக்கலாம், இல்லை மைக்கேல் ஏஞ்சலை நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெடியா? இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நம்மளோட மகாலட்சுமி அன்னையும் அண்ட் மைக்கேல் ஏஞ்சலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களோட ஆரா கனெக்ஷன் இங்கே உள்ளே வரும் நீங்கள் வந்து சேனல்குள்ளே லிங்க் ஆகும்போது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து லைக் கொடுக்கும் போது 1, 2, 3 அந்த மாதிரி அந்த நம்பர் கவுண்டிங் ஆகுது இல்லையா? ஸோ நீங்கள் எத்தனாவது லைக்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த சேனல்குள்ளே லிங்க் ஆகுறீங்கன்னு அர்த்தம். உங்களோட ஆராவை ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது பிளாக்கேஜஸ், ஏதாவது தடைகள் ஏதாவது, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுதுன்னா நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க விடாமல் பண்ணுது, அங்கே வந்து கிடைக்க விடாமல் செய்யுது. அதனால தான் உங்களோட ஆராவை இங்கே ஸ்ட்ராங்காக பதிவிடுங்கன்னு சொல்கிறேன். இது புதுசாக வர்றவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ரெகுலராக பார்க்குற என்னோடய வியூவர்ஸ்க்கு தெரியும். ஓகேவா? சரி, பைல் நம்பர் 1 இந்த த்ரோட் சக்ராக்குரிய ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்மளோட ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், நம்மளோட மகாலட்சுமி அன்னை அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் வந்து இது பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி பிலோ 40 இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து பிலோ 30 இருக்கலாம். ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். நான் சில ஏஜ் குரூப் சொல்லுவேன், அதுக்கு அவங்களுக்கான அந்த இதுவும் சொல்லுவேன், அதாவது அவங்களோட ராசி, லக்னம் அதுவும் சொல்லுவேன், அவங்க சிச்சுவேஷனையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்தந்த உங்களுக்கு கரெக்டாக அது ரெசனேட் ஆச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை வேறு யாருக்காவது போகிற மாதிரி மெசேஜ் இருந்தால் உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ரைக் ஆகலைன்னா அதை நீங்கள் வந்து விட்டுடணும். அது உங்களுக்கு தான் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு உரியதுன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்பார்க் வரும். ஓகேவா? நாம தான் இந்த லேக்கில் இருக்கோம், நம்மளோட ஏஜ் குரூப் வருது, நம்மளோட ராசி வருது, ஸோ அப்போ இது நமக்கான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃபீமேல் எனர்ஜி, ஒரு நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் கன்னி அண்ட் ரிஷபம், மகரம், அப்புறம் வந்து சிம்மம், தனுஷ், மேஷம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்களுடைய ப்ரேயர் கேட்கப்பட்டது, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க ஃபைனான்ஸ்க்காக. அது வந்து நீங்கள் எடுத்திருக்க அந்த ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் வந்து எப்படின்னா ப்ரைவேட்டில் கூட ஒர்க் பண்ணலாம், இல்லைனா இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறது, ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி, மாடல்ஸ் மாதிரி. இப்போ மாடலிங்கில் நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் வந்து பியூட்டிஷியன் மாதிரி. ஸோ இது மாதிரி உங்களை வந்து தனித்துவமாக காட்டக்கூடிய அந்த துறையில் அதிகமாக தெரியுது. ஓகேவா? உங்களுக்கான அந்த ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த இது வந்து உங்களுக்கு உங்களோட அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது. சீக்கிரமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் உங்களுக்கு யோகம். அதாவது நீங்கள் இருக்கிற இப்போ சாதாரணமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற அந்த வேலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ப்ரமோஷன் மாதிரி வர்றது, இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
அதுக்கு உங்களுக்கு நல்ல ஃபைனான்ஸ் சப்போர்ட், நீங்கள் லோனுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சேங்ஷன் ஆகி வருது, அந்த பிஸ்னஸ்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், லாபம் கிடைக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. ஓகேவா? ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறவங்கள பிலோ 30, 25 அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுற இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்ச நாளாகவே ஒர்க் பண்ணின்னு இருக்கீங்க. ஆனால் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் இன்னும் அந்த இப்போ நீங்கள் நம்ம வந்து டார்கெட் இவ்வளோ வச்சுருக்கோம், இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆயிருக்கலாம், இல்லைனா 2 மாதம், இல்லை ப்ரீவியஸ் இப்போ ஒரு மாதம் தான் ஆயிருக்குன்னா உடனே நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஹை பிக் போகல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் அந்த பிஸ்னஸ் இல்லை அந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. அவசரப்படாதுங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். உங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 30ல் இருப்பீங்க, 25ல் இருப்பீங்க, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருப்பீங்க, 25, 30 பிலோ. ஒரு சிலர் மெயில் எனர்ஜியில் இருக்கீங்க, மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜி காமிக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? ஒரு சிலர் நீங்கள் வந்து சிம்மம், தனுஷ், மேஷம் அந்த ராசி அல்லது லக்னத்திலும் ஒரு சிலர் இருக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் எடுத்திருக்க அந்த பிஸ்னஸோ அந்த ஜாபோ உங்களுக்கு வந்து வித்தின் 1 இயர்க்குள்ளே நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் லாபத்தை கொடுக்கும். ஓகேவா? ஜாப் கேரியரில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் வருது, உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸாமினேஷன்ஸ்க்காக எழுதிட்டுருக்கீங்க, அதில் வந்து நான் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 1 இயரில் உங்களுக்கு இதுக்கான விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். ஒரு சிலர் நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் தான், ஆனால் அது உங்களுக்கே தெரியல. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மாட்டேறீங்க. ஒரு சிலர் உங்களால் எல்லாமே முடியும், உங்களால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற எப்படி இருந்தேன்னா நான் இப்படி ஆயிட்டேனே அப்படி சொல்லிட்டு இப்போ யாரோ சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கீங்களான்னு அப்படி சில பேர் தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் நல்லா வந்து இதை வந்து ரியலைஸ் பண்ணவும் போகிறீங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம். ஓ கரெக்டாக மேடம் நமக்கு வந்து சொல்லிட்டாங்க, நம்ம தான் இந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக, நம்ம ஒரு லேசியாக, சோம்பேறித்தனம்னா ஒரு லேசினஸ், நம்ம வந்து பழசை நினச்சிக்கிட்டு ரொம்ப வந்து அதில் அதாவது டைவர்ஷனோடு இருக்கீங்க. ஏதோ ஒரு டைவர்ஷனில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜிங்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்க. அப்படியா? இது மாதிரி யாருக்காவது ரெசினேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு ஜாபில் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சம்பள உயர்வு அதில் இல்லைனா கூட உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது ஒரு சில சுச்சுவேஷன். ஓகேவா? அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் பே ஆஃப் ஆகிடுச்சு. சீக்கிரமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. சைன் கிடச்சோன்னே டப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அது வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுற சில லேடிஸ்க்காக சொன்னேன் நான். ஓகேவா? அது வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர், இல்லைனா வந்து ஒரு இன்ஜினியரிங் அந்த மாதிரி, இல்லைனா ஒரு மாடல்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் இது பொருந்தும். ஓகேவா? ஒரு சிலர் உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறதே மறந்துட்டு நம்மலாம் நினச்ச நமக்கு கிடைச்சிருமா, நம்ம லைஃப் இப்படி தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்லாம் இருக்கீங்க போல். நீங்கள் வந்து உங்களால் எல்லாமே முடியும். யூ ஆர் அ கேபபிள் பர்சன். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பீங்க, பிலோ 30ல் இருப்பீங்க. ஆமாவா இல்லைன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? சரி, தொடர்ந்து உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜில் மகாலட்சுமி அன்னை அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நோ நீட் டு ஒரி, கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. சீக்கிரமே இந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் அந்த இது வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஏஞ்சல் மெசேஜ்லேயும் அதுதான் சொல்கிறாங்க, வித்தின் 1 இயரில்
ஒரு சிலர் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குவீங்களா, ஹெல்த் ரிலேட்டடாக நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சிலர் நம்மளால் கூட முடியுமா, நீ எப்படி இருந்தேன்னா நீ இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக? ஓகே, கண்டிப்பாக ஏதோ ஒரு இதை விட நல்ல ஒரு பெட்டரான விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத விட, நான் தான் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு இப்போ சாதாரணமாக போயிட்டுருக்கோம் அந்த ஜாபோ பிஸ்னஸோ, அப்படியே ஆவரேஜாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஃப்யூச்சரில் அதில் நல்ல ஒரு க்ரோத்திங் வரும் உங்களுக்கு. சம்திங் பெட்டர், தெர் இஸ் சம்திங் பெட்டர், இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறவங்க. சரி, இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, மகாலட்சுமி அன்னைக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே நமகா. அன்னையோட பேரில் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை சொல்லுங்கள். எப்படி சொன்னால் அவங்களோட இன்ட்ராக்ட் ஆவீங்களோ அந்த வைப்ரேஷனை கொண்டு வாங்க பார்க்கலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இவ்வளோ ஆறுதலான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏஞ்சல் இருக்கார், மைக்கேல் ஏஞ்சல் உங்களை வந்து வழிநடத்திட்டு இருக்காரு. கவலைப்படாத, நீ போகிற டைரக்ஷனில் உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, நீ போ, நீ தொடர்ந்து செய்ய அப்படிங்கிறாரு. அதுக்கு 2வது கார்டு வந்துச்சு. 3வது கார்டில் நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னு சில பேருக்கு வந்து இதாக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கேப்பபிள் பர்சனாக இருந்துக்கிட்டு சில பேர் வந்து ரொம்ப டல்லாகிடுறீங்க. அதனால் கவலைப்படாதீங்க, உங்களோட ஹெல்த்தை பாருங்கள். இதை விட நல்ல ஒரு பெட்டர் லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது, பெட்டர் ஃபைனான்ஸ் உங்களுக்கு இருக்குன்றாங்க. ஓகேவா? நீங்கள் ரெடியா? அவங்க ரெடியாக இருக்காங்களாமா. ஓகேவா? ஸ்ட்ரீம் பிரிஸி சொல்லுங்கள். ஒரு 3 டைம்ஸ் அன்னையோட பேரை வந்து கமெண்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, சரி. இந்த ரீடிங்கோட எண்டில் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அன்னைக்கிட்ட கேட்கலாம். மகாலட்சுமி அன்னையின் மனதில் நிறுத்திக்கோங்க. இதுக்கு என்ன சொல்கிறதுனா, கடவுள் வந்து எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவங்கள நம்ம வழிபடலாம். இந்த கடவுளை தான் வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. அதனால தான் நான் இப்போ 2 கார்டையும் வச்சுட்டேன். நீங்கள் யாரை வேணாலும் மகாலட்சுமியை கூப்பிட்றீங்களா கூப்பிட்டுக்கோங்க, அன்னையை கூப்பிட்றீங்களா, இல்லை மைக்கேல் ஏஞ்சல் வேணுமா மைக்கேல் ஏஞ்சல் கூப்பிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? 2 பேருமே அவங்கள வந்து கேட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட சாய்ஸ். ஓகேவா? சரி, இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஹார்ட் சக்ரா ஹீலிங் ஸ்டோன் நீங்கள் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம அன்னை மகாலட்சுமி தாயார் என்ன சொல்கிறாங்கோ பார்த்துடலாமா? மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் மகாலட்சுமி அன்னை பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன, பிளஸிங்ஸ் என்ன உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம், அண்ட் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்களோட வேலைக்காக சொல்கிறது இது. அந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறீங்க, உங்களோட மூமெண்ட்லாம் கரெக்டாக நல்லா இருக்குது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் அந்த செய்கிற அந்த வேலையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கா? அங்கே வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் வேலை பார்க்குற இடம் இல்லை படிக்கிற இடம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள். அங்கே கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிற அந்த கொலீக்ஸ் இல்லைனா உங்களோட ஹையர் அஃபிஷியல் அவங்களோட ஏதோ ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, அந்த வாய்க்கா வரப்பு தகராறு மாதிரி. ஓகேவா?
அது வந்து சீக்கிரம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இது யாராவது நீங்கள் வந்து உங்களோட ஜாபுக்காக இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து இன்னும் ஒரு சிலருக்காக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாபில் வந்து அப்ளை இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, எழுத போகிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ தகவல் உங்களுக்கு கிடைக்க போகுது ஜாபில், இல்லைனா உங்களோட அந்த படிப்பு சம்மந்தமான உங்களோட அந்த ஃப்யூச்சருக்கான அந்த இதில். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கிளாஷ் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த பண்ணக்கூடிய அந்த ஜாப் பண்ணக்கூடிய இடத்துலையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ அந்த அந்த ரிலேட்டடான விஷயங்களில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தால் எஸ் மேம் சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் தொடர்ந்து ஒரு சிலர் இப்போ போகிறீங்கல்ல இந்த டைரெக்ஷனில் கொஞ்சம் நல்ல இதுவாக தான் போகிறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, தைரியமாக மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட வேலையில் உங்களோட படிப்பில் கவனமாக தான் இருக்கீங்க. இது வந்து நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் நடுவில் நடக்கிற இந்த ஸ்ட்ரகிளில் கொஞ்சம் ஒரு சிலர் அன்பேலன்ஸ் ஆகுறீங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் லெட்கோ பண்ணணும். நீங்கள் வந்து அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் உங்களை வந்து காசிப் பண்ணுறாங்க, உங்களை தவறாக பேசுகிறாங்க, உங்ககிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அவங்கக்கிட்ட வந்து வம்புக்கு போகக்கூடாது. அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்களும் போயிட்டு நானும் ரெடியாக இருக்கேன், வா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு சிலர் இருக்கீங்க. நீங்கள் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அந்த ராசியில் இருப்பீங்க. அப்புறம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிலையும் இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து பிலோ 35, 30 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் 25ல் இருப்பீங்க, அதுக்கும் கீழே கூட இருக்கலாம். சரி, தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்க. எதை எடுக்கிறது, எதை இந்த ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு போகலாமா, இல்லை இந்த பிஸ்னஸை விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ்க்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. இது இந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் ஒரு சிலருக்கு வந்து உங்களை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணக்கூடாது உங்கள் படிப்புலையோ. இது வந்து ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறது ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி பிலோ 30, 25ல் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இல்லை உங்களோட படிப்புலையோ ஏதோ உங்களோட முன்னேற்றத்துக்கான அந்த விஷயத்தில் உங்களை யாரோ வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரோ உங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல, அதுலேருந்து வெளியவே வர முடியாமல் நீங்கள் அப்படியே தடுமாற்றமாக இருக்குது உங்களுக்கு. மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த லக்னம் ராசியில் இருப்பீங்க நீங்கள். ஒரு சிலர் வந்து கடகத்துலேயும் தெரியுது, விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசி ஆர் லக்னம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எதனால் அப்படி இருக்குங்கிறத வந்து பாருங்கள். உங்களை யார் லாக் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டருந்து வெளில வாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிட்டி இல்லை, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதுல அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆரா சக்கராவை பவர் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான் சொல்வேன் நான். அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு சொல்யூஷன் அதுதான். இந்த மாதிரியான ஒரு தொல்லை கொடுக்குற பீப்புள்கிட்டேருந்து உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறதுக்கு இதை தவிர வேறு உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது. ஓகேவா? இது மாதிரி பீப்புள்ஸ் அப்பப்போ உங்கள் லைஃப்பில் அந்தந்த காலகட்டத்தில் வந்து உங்களை ஆஃப் பண்ணி உங்களோட டைமு, எனர்ஜி, மணி எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் காலம் போனதுக்கப்புறமா கண்ணீர் சிந்தி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்க? நல்ல எனர்ஜி இருக்கும் போதே அதை ரிசீவ் பண்ணி அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி அழகாக வந்து சொன்னாங்க. ஆனால் செகண்ட் ஃபைலில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இப்போது புதிய இந்த நியூ ஜாபுக்கு போகிறதா இல்லை இதை தொடர்ந்து செய்கிறதா, பழசுலேயே அப்படியே நிற்கிறதா, அந்த மாதிரி ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. நீங்கள் தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் ஒரு சிலர். ஓகேவா? நீங்கள் வந்து பிலோ 35ல் இருப்பீங்க. இதுதான் உங்களோட நீங்கள் பார்க்குறது வந்து முருகர் பக்தர் இல்லைன்னா வந்து மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. அப்புறம் சாய் ப்ரேயர் பண்ணுறவங்களா சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க. குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணுறீங்களா?
ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் சுகமாக, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் அதில் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க. அதை தான் சொல்கிறாங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க. பெரியவங்களோட அந்த ஆசீர்வாதம், அவங்களோட வந்து வழிகாட்டுதல், குருகுமார்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. நீங்கள் இதை பார்க்குறது ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் லைனில், மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய லைனில் இருப்பீங்க. நர்ஸ், டாக்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 40, 45 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சிலர் 35ல் கூட இருப்பீங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், சிம்மம், தனுஷ் அண்ட் மேஷம் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஹீலிங் தேவை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணதில் சக்ஸஸ் பார்த்தீங்களான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க் தான். ஆனால் உங்களுக்கான சக்ஸஸ் சீக்கிரமே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து டெவில் காமிக்குதுப்பா. ஓகேவா? உங்களோட இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு வந்து இது ரிசல்ட் இல்லை அப்படின்னா, பிளாக் மேஜிக் சம்படி இஸ் டன் ஃபார் யூ. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் பயப்பட தேவையில்லை. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கான கர்ம வினையை அவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை தற்காத்துக்கோங்க. உங்களை தற்காத்துக்கிற இப்போது தற்காப்பு கலையெல்லாம் வந்து தெரியும்ல உங்களுக்கு. எதிரி என்னதான் பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் நம்ம தற்காத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ப்ரொடெக்டிவாக இருப்போம். அடுத்தது மூவ் ஆன் பண்ணி போகலாம். அதுக்கான விஷயங்களை தான் நம்ம வந்து இங்கே ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய சப்ஜெக்டே லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் தான். உங்களோட ஆரா பவரையும் சக்ரா பவரையும் இன்க்ரீஸ் பண்ணி பவராக வச்சுக்கோங்க. உங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க பாட்டுக்கு ஏமாந்து தான் போவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த வேணுமா, இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுமா அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுதில்ல இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நாங்கள் இதை கற்றுக்கணும், எங்களுக்கு வந்து இது டீட்டெயில் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மகாலட்சுமி அன்னை அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பீங்களாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு. உங்களை இவ்வளோ தொல்லை பண்ணுறவங்கள எப்படி மேடம் மன்னிக்க முடியும் கேள்வி வருதா? ஆனால் நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிக்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தொல்லையாக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தொல்லையாக இருக்கும். இந்த சுச்சுவேஷன்லாம் எப்போ மாறும் ஏதாவது கேட்டிங்களா? மைண்டில் ஓட்டுனீங்களா? இப்போ கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறது வந்து 1 இயரில் இதெல்லாம் சரியாகும். நீங்கள் வந்து கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க, உங்களோட ஃபைனான்ஸ் க்ரோத்துக்காக இல்லை உங்கள் முன்னேற்றத்துக்காக செய்கிறீங்கன்னா 1 வாட்டிக்கு 2 வாட்டி அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதை வந்து நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து காலை வைங்க. அரகுற நாலேஜோடு நீங்கள் போயிட்டு எதையாவது ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, தெரியாத வேலையில் போய் கை வச்சுட்டு அப்புறம் அது வந்து கஷ்டப்பட்டுட்டு சிரமப்பட வேண்டாம். அதை தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து நாலேஜ் இது பண்ணிக்கோங்க, இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இங்கே இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இந்த நியர் ஃப்யூச்சர் ஒரு சிலருக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நியர் ஃப்யூச்சர். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கார்டில் ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட ஜாபில் இல்லை பிஸ்னஸில் உங்களோட படிப்பில் சம்திங் நீங்கள் உங்கள் முன்னேற்ற பாதைக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதில் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டில் இருந்துகிட்ருக்கீங்க, செயல்படுத்திகிட்ருக்கீங்க. அதில் சக்ஸஸ் சீக்கிரமே இருக்குது. இந்த நியர் ஃப்யூச்சர் எப்போ வேணாலும் அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வரலாம், அதில் முன்னேற்றம் வரலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு.
இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இதில் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் இல்லை. அந்த லேகில் இருக்கீங்கன்னா அது அந்த லேகுக்கான அந்த ரெமெடி உங்களுக்கானது. ஓகேவா? மொத்தத்தையும் நமக்கு தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது மனதில் நிறுத்திய கேள்வி இங்கே பாருங்கள், உங்களுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது கேள்விகள் ஏதாவது மனசில் ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ரீடிங்கோட எண்டில் எஸ்ஆர் நோ கொஸ்டின் வச்சுருக்கேன், அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு மனதில் நிறுத்தி கேள்விகள் வச்சுக்கோங்க. அந்த நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும்போது எஸ்ஆர் நோ மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்கள் மைண்டில் என்ன கேள்வி நினச்சிருந்தீங்களோ அதையும் நான் சொல்வேன். அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் எனக்கு வந்து கமெண்டில் பதிவிடுங்க. சரியா? ஓகே. பைல் 2க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கப்பா. மகாலட்சுமி அன்னையே போற்றி, மகாலட்சுமி தாயாரே அவங்கள வந்து எப்படியெல்லாம் சொன்னால் அவங்களோட நீங்கள் வந்து க்ளோஸாக அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அன்னையோட மந்திரங்களை, தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றி. ஓகேவா? ஸ்ட்ரீம் பிரிசி. இதெல்லாம் வந்து ஒரு 3 டைம்ஸ் போடுங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. அன்னையோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, வருவாங்க, உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது லேகிங் இருந்தால் டிவைன் பாத் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 6 சக்கரா பவர் ஆகலையா, அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் வர மாட்டேங்குதா, அதை எப்படி நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங் வர வைக்கணுங்கிற வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? ப்ராப்பரான இதுலேயும் குரு வந்துட்டார் உங்களுக்கு. குருமார்களோட ஃபாலோஅப்ஸ் வேணுமா உங்களுக்கு? ஃபாலோ பண்ணி நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுங்க. அன்னையோட அருள் உங்களுக்கு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகேவா? இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்துடலாம். எடுத்த உடனே ஓடி வந்திருக்காங்க, எடுத்த உடனே ஓடி வராங்களே, என்ன அவசரம் அதுக்குள்ள? சும்மா கையில் காதை எடுத்த உடனே ஓடி வந்துட்டாங்கப்பா. இவ்வளோ ரெடியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் உங்களோட வேலையில் ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதில் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? இந்த ஜாபில் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், இப்போ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டிங்களான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த வேலையை வந்து தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க. பட் ஒரு சிலருக்கு இதில் வந்து ஒரு மன வருத்தம் இருக்குது. ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமே மாறும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க, உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர், அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யார் மூலமாக ஒரு உதவி கிடைக்க போகுது உங்களுக்கு. ஓகேவா? கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு மெயில் எனர்ஜியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபாதரு இல்லைனா உங்கள் அண்ணா, தம்பி, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறது மெயில் ஆர் ஃபீமேலாக இருந்தனா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. ஓகேவா? இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமே சரியாகும். இதெல்லாம் எப்போ மேடம் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து உங்களுக்கு 1 இயரில் இது வந்து ஸ்டெபிலிட்டி வரும். ஸோ உங்களுக்கு வந்து உதவி கிடைக்க போகுது, கவலைப்படாதீங்க. ஒரு சிலர் மன இறுக்கத்தில் இருக்கீங்க, பணம் இல்லை, பணம் வந்து பற்றாக்குறை இருக்குது. அதனால் அந்த வேலையில் அந்த பிஸ்னஸில் கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லேகில் இருக்கலாம் ஒரு சிலர். ஓகேவா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையாவது மணி கேட்டிருந்தீங்கன்னா கூட, கடன் வேணும், இப்போது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க எனக்கு பணம் வேணும்
அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கேளுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். நீங்கள் 4 சக்ராஸு அதுக்கு ஒரு சிலருக்கு அது கூட மேலே இருக்கலாம். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக 4 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஒரு சிலர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அபவ் 40, 45 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் 35ல் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து யாராவது உதவி செய்ய வந்தால் கூட அவங்கள கடிச்சிடுறீங்க போல். அப்படியா? அவங்களும் நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, ஃபைனான்ஸில் நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா? அப்படிலாம் பயப்படாதீங்க. ஓகேவா? அதுக்கு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள், ஏன்னா ஃபைனான்ஸுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் அடிப்பட்டு திரும்ப மேலே வரத்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும். அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஆழ்மன பதிவாக பதிஞ்சிடும். இப்போது நான் ஒரு சின்ன லாஜிக், இது வந்து நான் சொல்கிற விஷயங்கள் என் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கைஸ் நானாக பேசல, எனக்குள்ளே இருக்க அந்த இறைவன் உங்களுக்கு இன்ட்யூஷனில் எனக்கு கொடுக்குறாரு, நான் சொல்கிறேன். ஆனால் இது அவ்வளோ வேல்யூபிளான விஷயங்களை தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றும் கோல்டன் வேர்ட்ஸ் உங்களுக்கு. இதை எத்தனை பேர் உங்கள் மைண்டில் நிறுத்திக்கிறீங்களோ நீங்கள்லாம் பாக்கியவன். அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ இந்த ஸ்ட்ரகிளிருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா இந்த ஆழ்மன பதிவை வந்து உடைக்கணும். இந்த ஆழ்மன பதிவுகளை நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிங்கன்னா தான் அடுத்தது நீங்கள் சக்ஸஸான, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள் வராங்க. அந்த ஹெல்ப்பை உங்களால் வாங்கிக்க முடியாது. அந்த பீப்புள் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நெகட்டிவ் ஆகிடுவாங்க. ஏன்னா உங்களோட நெகட்டிவான எனர்ஜி என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து நல்லது செய்ய வரவங்கள கூட வந்து என்னடா இது நம்ம நல்லது பண்ண வந்து இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு பார்த்தா இவங்க நம்ம மேலேயே இப்படி எரிஞ்சு விழுறாங்க, நம்மளை வந்து சந்தேகப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களோட அந்த வார்த்தைகள், நீங்கள் வார்த்தையில் கவனிக்கணும். உங்களை சொல்லி தப்பு கிடையாது. நான் இது வந்து எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சரியான அந்த கைடன்ஸ் புரிதல் வேணும்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல குருமார்கள்கிட்ட ஒரு இனிஷியேஷன் வாங்கி ஒரு யோகக்கலை ஏதாவது ஒன்று, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதாவது ஒரு விஷயம், ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து உங்களோட 6 சக்கராவை பவர் பண்ணிக்கிட்டு அதை பவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும். எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளில வரணும், அந்த டாக்டிக்ஸை வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயும் தெரியலன்னா டிவைன் பார்த்து இருக்கவே உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் தரேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணுமா, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணுமா, டீட்டெயில் வேணால் கேளுங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க எனக்கு. அது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல அந்த நம்பர், அதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. மேடம் நான் எனக்கு வந்து 6 சக்கரை பவர் பண்ணிக்கணும், எனக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் அது ரெண்டுமே நான் சேர்த்து பண்ணிக்கிறேன், எனக்கு டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். அதை பண்ணுங்கள். எத்தனையோ கோர்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல இது வரைக்கும். நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போனா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக 25, ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். 25ல் இருக்கிறவங்க தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னு சொல்லலை, அபவ் அந்த ஏஜ் குரூப் எல்லாமே பார்க்குறீங்க. அபவ் 50, 55லேருந்து 60 வரைக்கும் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 25 வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க அந்த படிப்புக்காக. எந்த படிப்பும் உங்களுக்கு வந்து உங்களோட உடலை நல்லா வச்சுக்கோ, உங்கள் மனசை நல்லா வச்சுக்கோ, அப்போ தான் நீ வந்து அடுத்த கட்டம் நல்லா போக முடியும், நீ இதெல்லாம் வந்து பவராக வச்சுக்கோன்னு எதாவது சொல்லி கொடுத்துதா? உங்களை ரோபோவாக தான் ஆக்கி வச்சுருக்காங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் படிச்சுட்டு வர்றவங்க யாரும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும், முதல்ல ஒன்றை நேசிக்கணும்னு சொல்லி தரலை. ஆமாவா இல்லையா? நான் கேட்டது, நான் கொஸ்டின் பண்ணது கரெக்டாக இல்லையான்ற எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நீங்கள் நேசிங்கன்னு சொன்னாங்களே, சொல்லி கொடுத்தது அந்த எஜுகேஷன் உங்களை? மார்க் வாங்குங்க, படிங்க, ஓடுங்க, ரோபோ மாதிரி இருங்க. பக்கத்தில் இருக்கிறவன் எக்கேடு கட்டாலும் அவனை பற்றி கவலையே படாதீங்க. அவன் 1 மார்க்கு கம்மியாயிட்டா கூட அவனை அப்படியே மேலே கீழே அவனை வந்து என்னமோ அவன் இன்னும் எதுக்குமே லாக் இல்லாதவன் மாதிரி அந்த பொண்ணையோ பையனையோ அந்த கூட இருக்கிற பசங்க பார்க்குறது. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சா இல்லையா நீங்கள் படிக்கிற காலத்தில்? ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி சிஸ்டத்தை எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க? நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களெல்லாம் ஒரு தனி செக்ஷன்லேயும், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்களாம் தனி செக்ஷன்லேயும், லோயர் லெவலில் இருக்கிறவங்களாம் அதை ஒரு தனி செக்ஷன்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த செக்ஷனில் இருக்கிற பசங்க 1 மார்க் குறைஞ்சிட்டா கூட இருக்க பசங்களை வந்து இன்சல்ட்டிங்காக பார்க்குறது, பேசுறது. இதே பழக்கம் தான் அவங்களுக்கு சொல்லி தப்பு கிடையாது. அவங்களுக்கு இதே ஹேபிட் தான் வரும். காலேஜ் போனாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துக்கு போனாலும் சரி, டாமினேஷன் பண்ணுறது, அடுத்தவங்கள வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமாக நடத்துறது, பேசுறது,
இதுதான் எஜுகேஷன் சிஸ்டமா? இப்படி தான் இதுக்கு தான் நீங்கள் லட்சமாக கொண்டு போய் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? இது மாதிரி அது அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிஹேவியர் அந்த குழந்தைக்கு வந்ததுன்னா அந்த குழந்தைக்கே நாளைக்கு அதுதான் பிரச்சனையாக நிற்கும். அவங்களால ஒருத்தர்கிட்ட கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்க முடியாது. அது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, அம்மா அப்பா கிட்டே இருந்து, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவங்கள அந்த மாதிரி வளர்த்துட்டீங்க. தெரியுதா எந்த இடத்துல லேக் ஆகிருக்கீங்கன்ட்டு? இதை உடைக்கணும்னா முதல்ல நீங்கள் இப்போ இந்த நம்ம சேனல் பார்க்குறவங்க நீங்களாம் பாக்கியவான். உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் எப்படி நீங்கள் உங்களை வச்சுக்கணும். இந்த ஆரா பவரை சக்ராவை ஹீல் ஆச்சுன்னா அது ஒரு டிவைன் எனர்ஜி கைஸ், சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா அங்கங்கே யூடியூப்பில் இந்த சக்கராவை பண்ணுங்கள், அந்த சக்கரை அதெல்லாம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா? அதை எப்படி நீங்கள் பவர் மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் அதை செய்யுங்க. மேனேஜ் பண்ண தெரியலையா அதை செய்யாதீங்க. அதை ஒழுங்காக சொல்லி கொடுக்குறாங்களா எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி அதை உங்களோட ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அடுத்து உங்களோட ஆராவோட கனெக்ட் ஆவீங்க ஈஸியாக. அந்த ஆரா கனெக்ஷன்லாம் எப்படி வருது, எப்படி அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு டீச்சர் இல்லாத கிளாஸில் உட்காந்து பசங்க படித்தா என்ன நாலேஜ் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் அங்கங்கே நீங்கள் பிட்டாக ஒவ்வொருத்தர் அந்த 1 மினிட் வீடியோவில் சொல்கிறது, 5 மினிட்ஸ் வீடியோவில் சொல்கிறது, இந்த ஹீல் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பவர் உள்ளுக்குள்ளே வந்தோடனே அது என்ன பண்ணும், உங்கள் உடல் மனம் என்ன செய்யுன்றது தெரியுமா உங்களுக்கு? அந்த குருமார்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேச வைக்கிறாங்களா? அவங்க அசிஸ்டண்ட்டு கூட எடுக்க மாட்டாங்க ஃபோனை. 4 வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வெறுத்து போய் வச்சுருவீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆமாம் மேடம், நான் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க பேசவே மாட்டாங்க, ஆனால் பவ்யமாக யூடியூப்பில் மட்டும் நல்லா எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு போவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி ஹெல்த் இதுவாகிடுச்சு அப்படின்னா எந்த இதுவும் ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்படி உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்து எல்லாமே சொல்லித்தரேன். இவ்வளோ ஒரு இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு சொன்னாங்களா, சொல்லியிருக்காங்கன்னா சொல்லுங்கள், நான் கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்றைக்கி இந்த டாபிக் நான் எடுக்கணும். ரொம்ப நாளாக நான் இந்த டாப்பிக்கில் வரமாட்டேன். ஏன்னா இந்த டாப்பிக்கில் வந்துன்னா உங்களுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பை தான் எனக்கு முதல்ல என்னோடய இன்ட்யூஷனில் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரே இதுன்னு, உனக்கு இதுதான் வேலை, நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை பார், அவ்வளோதான். இதை நீங்கள் தொடர்ந்து எனக்கு நேர்கள் கேட்டதுனால, வியூவர்ஸ் கேட்டதுனால நான் இப்போ இந்த டாபிக் எடுக்கிறேன். ஏன்னா எல்லா லேகுக்கும் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதுதான் இன்றைக்கி ரொம்ப 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 இதுவாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஃபைனான்ஸ். உங்களுக்கு எந்த இடத்துலையும் இதுக்கான கிளாஸஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஆவரேஜாக நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாரும் சாமானிய மக்கள் எல்லாருமே நீங்கள் பயனடையணுன்ட்டு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைஃபைடான பீப்புள் மட்டும்தான் கற்றுக்கிட்டு பயனடைகிறதுக்காக நான் வச்சில்ல. இது கடவுள் கொடுத்த வரம். இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு இதில் நீங்கள் எல்லாருமே எஃபெக்ட் போட்டு பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லை, அது 26 எழுத்து கற்றுக்கிறதுக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க. அப்படி என்னங்க சொல்லி கொடுத்துச்சு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லா சைட்லேயும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நிறைய க்ரைம் நடக்குது. இந்த ஃபைனான்ஸ்க்காக நிறைய பேர் போட்டி பொறாமல். ஒரு அண்ணன் நல்லா வாழ்ந்துட்டான்னா தம்பியால் பொறுக்க முடியல, தம்பி நல்லா வந்துட்டான்னா நான் கீழே இருக்கேன், அவன் தம்பி மேலே வாழ்ந்துட்டான். அதே மாதிரி ஒரு அக்கா தங்கைகள். தங்கச்சி நான் அவள் மேலே வந்துட்டா அக்காவுக்கு பொறுக்காது. இதுதான் சொல்லி கொடுக்குதாப்பா உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்? அதை பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஒரு இடம் வாங்கிட்டாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துட்டு எதிர் வீட்டுக்காரன் வயிறேறிது. இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் வளருவீங்க? சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும். ஓ, இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைச்சா இது டென்ஷன் ஆகுது, அப்போ இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் வேணாம் போலகுது, சரி நிப்பாட்டுருவோம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் வருதோ அதெல்லாம் நிப்பாட்டுருவாங்க. ஓ, அந்த பிள்ளைக்கு ஒருத்தர் புதுசாக கார் வாங்கினா இதுக்கு பிடிக்கல, இது வருத்தப்படுது, இல்லைன்னா ஜெல்லஸ் ஆகுது, அப்போ இதுக்கு பிடிக்கல போல இருக்குது இந்த விஷயம்லாம், அப்போ இதுக்கு கொடுக்க வேணாம், இதுக்கு ஒரு கார் கொடுக்கலான்னு நினச்சிருப்பாங்க, சிஸ்டம் நினச்சிருக்கோம்.
ஆனால் இவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு எதாவது நடந்தால் உடனே தாங்காதில்ல, அப்புறம் எங்கேருந்து கிடைக்கும்? ஹியூமன் சைக்காலஜி என்னென்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் கைஸ். நான் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன், ரேக்கி ஹீலராக இருக்கேன். ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும், இன்றைக்கி நெகட்டிவ் எனர்ஜி ஏன் இவ்வளோ தலைவிரிச்சி ஆடுதுங்கிறதுக்கு காரணமே இதுதான். உங்களை சொல்லி தப்பே நான் சொல்லலை, உங்களெல்லாம் குறை சொல்கிறத நினச்சிக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி லேகில் இருந்தீங்கன்னா முடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு பிரச்சனை தீருதோ இல்லையோ, நமக்கு வந்து எந்த விஷயத்தில் நம்ம லேக் ஆகிட்டோம்னு தெரிஞ்சாவே நம்ம அங்கேருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். ஒரு 75% நீங்கள் வந்து மைண்டு ஓகேப்பா நம்ம இப்படி தான் லேக் ஆகிருக்குமா, ஓகே முடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும், உங்களுக்கு ஆரா சக்கரா பவர் பண்ணி அந்த டிவைன் பவரை நீங்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணி சக்ஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அது உங்கள் ஃபைனான்ஸ்லேருந்து, படிப்புலேருந்து, ஹெல்த்லேருந்து, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். அதை எப்படி செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் என்னோட கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு சரியான ஃபாலோஅப்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு டவுட் ஏதாவதுன்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த கேரண்டியோடு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்களுக்கு வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஏஞ்சல் ரீடிங்கில் பார்த்துடலாம். ஏஞ்சல் கார்ட் ரீடிங்கில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி அன்னை, மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, பிளெஸிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்ன ஏஞ்சல் கார்டில். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இப்போது செஞ்சிட்ருக்க ஏதோ ஒரு விஷயம் வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர சொல்கிறாங்க. சூஸ் நியூ டைரக்ஷன். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது போல், அந்த ஜாபோ இல்லைனா அந்த பிஸ்னஸோ ஏதோ சம்திங், நீங்கள் இதிலேருந்து வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். சூஸ் நியூ டைரக்ஷன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த லேகில் இருக்கீங்க, இல்லை அந்த ஜாப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிஸ்னஸும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான அந்த தேடல் என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல லேக்காக இருக்கீங்களோ அதை கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு மூவ் ஆன் பண்ணலாமா? ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் அவங்க வந்து சூஸ் நியூ டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர் வந்து தொடர்ந்து இந்த வேலையில் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அதில் எந்த பலனும் இல்லை, லாஸ் ஆகிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. ஓகேவா? அதனால் மேபி அவங்க அதை சொல்லியிருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அபவ் 40 கீழே இருப்பீங்க, 40, 35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பீங்க ஒரு சிலர். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க, இந்த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் வந்து மாறும். நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யூனிவர்ஸ் கொடுத்த அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிவைன் பார்த்துக்கிட்டே இருக்க விஷயங்களை கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகும் சிச்சுவேஷன். அப்புறம் ஃபர்கிவ்னஸ். உங்களுக்கு அந்த லாஸ் கொடுத்தவங்க, அந்த உங்களை சுற்றி யாரோ சம்திங் உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடுங்க. அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஃபைனான்ஸ் லாஸ்க்காக யாரோ காரணமாக இருந்தால் கூட அவங்கள மன்னிச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ரெக்கவரி. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியராக கேளுங்க. உங்களுக்கான அந்த சில நீங்கள் கேட்ட அந்த ஃபைனான்ஸ் அந்த பிளெஸிங்ஸ்லாம் ஒரு சிலருக்கு திடீர்னு நடக்கலாம். ஓகேவா? சடனாக நடக்க போகுது. அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கிளியராக கேளுங்க. ரெக்கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. இந்த சிச்சுவேஷன், இந்த ஃபெயிலியர் இதெல்லாம் ஆழ்மன பதிவில் இருக்குது. அதனால தான் இந்த ரெக்கவரின்னு அந்த இது வந்திருக்கு. ஓகேவா? இதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சைன் கொடுக்கறத பாருங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நம்பர்லாம் வந்துச்சுன்னா அற்புதமான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்றைக்கி காலையிலேருந்து நான்
நான் போகிற இடத்துலலாம் ஏஞ்சல் நம்பர் என் கூட அவ்வளோ இதுவாக இன்ட்ராக்டாக என் கூட இருக்காங்க கைஸ். அவங்களோட நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒவ்வொரு நாளும் நான் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன் கைஸ். நான் இன்றைக்கி வந்து காலையில் ஸ்கூல் போயிட்டு வரேன். நான் என்னோடய சைல்டு எடுத்துகிட்டு போய் நான் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளேயே அத்தனை ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல்ஸ் என்னுடைய மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன், 369 ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன். அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஷாப் போயிட்டு நான் பொருள் வாங்குகிறேன். பில்லோட அந்த இது சொல்கிறாங்க 111 111 சொல்கிறாங்க. என்ன எனக்கு இன்னொரு வாட்டி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு 111 அப்படின்றது. அப்போ 111 அடாடா என்ன ஏஞ்சல் என்னை இப்படி வந்து ஆச்சரியப்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க போல இருக்குது, ஏதோ ஒரு நல்ல சைன் காட்டுறாங்க. நேற்று ஈவினிங் அப்படி தான், நேற்று ஈவினிங் அதே மாதிரி நான் வெளியே போயிட்டு வரும்போது நான் ட்ராவல் பண்ணிட்டு அந்த ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். அவ்வளோ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நான் என்னை பார்க்க வைக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்படி எப்பவுமே நான் வந்து ஸ்கை பார்ப்பேன், நான் வானத்தை வந்து அப்படி பார்த்து அவங்களோட பேசுவேன் கொஞ்ச நேரம். அப்படி பார்க்கும்போது இந்த மேலே மேகங்கள் வந்து ப்ளைனாக இருக்குது, மேகங்கள் கிடையாது. அது வந்து இந்த இப்போ ராக்கெட்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராக்கெட் போனால் அந்த இது ஒரு சின்ன ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ராக்கெட் போனால் அப்படியே வேவ்ஸ் வந்து அப்படியே ஒரே பேராக இந்த கோல மாவு போட்ட மாதிரி அப்படி போகும் பாருங்கள், அது மாதிரி. ஆனால் அந்த மாதிரி இல்லை, விட்டு விட்டு இருக்கும் அது. இது வந்து அப்படியே ப்ளைனாக ஒரே ஈவனாக அந்த தூபத்தை வந்து நம்ம இப்படி இப்படி பண்ணுவோம்ல, ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அதை அலைன் பண்ணி ஏதோ ஒரு கோலம் ஏதோ ஒரு சிம்பிள்லாம் போட்டால் எப்படி இருக்கும், அதில் எஸ்ஸு ஆறு அந்த மாதிரியெல்லாம் சிம்பிள் போட்டு அழகாக என்னால் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், உங்களுக்கு கூட காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன ஏதோ ஒரு சைன் காமிக்கிறாங்க எனக்கு. அந்த டைம் வந்து கரெக்டாக 6 o'clock இருக்கும். கரெக்டாக அந்த பிறை சந்திரன் 6ஆம் பிறை, இது அந்த சந்திரனோட அந்த இதுவும் 6ஆம் பிறையா, எஸ் சந்திரனோட அந்த பிறை, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டார், ரெண்டுமே வந்து சில்வர் கலரில் அப்படியே அந்த டைம் வந்து அவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்க. அந்த ரெண்டுமே வந்து அந்த மூனோட இதுவும் அந்த ஸ்டாரும் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பார்க்கும் போது அது வந்து அமேசிங்காக இருந்தது கைஸ். இப்போது என் கூட மட்டும் கிடையாது, நான் வந்து டிவைன் பாத்தில் இருக்க உங்கள் கூட நீங்கள் நினச்சிங்கன்னா சைன் கொடுப்பாங்க. உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க, என்ன இருக்கோ அதுக்கு சந்தோஷப்படுங்க. பட் என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், நிறைய மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதெல்லாம் இன்னும் நிறைய சொல்லணுன்னா இந்த இது பத்தாது உங்களுக்கு, ஓகேவா? இந்த ரீடிங் வந்து பெரிய இதுவாக போயிடும், வீடியோவாக போயிடும். அதனால் அவ்வளோ ஒரு அற்புதமான நைட்டு அந்த ஈவினிங் அந்த மாதிரி ஆச்சு. காலையில் எனக்கு இந்த மாதிரி நான் போகிற இடத்துல இப்போ நான் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தாலும் அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்ப்பேன், 55 பார்ப்பேன், 1212 பார்ப்பேன், 369 பார்ப்பேன். என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காலையில் 369 வியூவர்ஸ் அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ வந்து எல்லாமே எனக்கு ஏஞ்சல்ஸ் தான். நீங்களும் என்னோடய ஏஞ்சல்ஸ் தான், ஓகேவா? எனக்கு வந்து என்னால் அவங்க கொடுக்குற அந்த அற்புதமான அந்த சந்தோஷத்தை என்னால் உணர முடியுது. நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா? சந்தோஷமாக இருங்க, எல்லா சுச்சுவேஷனும் மாறும். நான் சொன்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்தை இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த கோர்ஸ் டீட்டெயில் கேளுங்க. கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அதை செய்யுங்க. நான் வந்து சேட்டிங்க்கு, விளையாட்டுக்கெலாம் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல, ஓகேவா? நீங்கள் சும்மா நான் வந்து கேட்டு பார்த்தேன், நான் வந்து சும்மா பண்ணேன் அப்படியெல்லாம் வந்து விளையாடுறதுக்காக நான் அது கொடுக்கல. ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளில் இருக்கிற உண்மையான நிறைய பேர் அந்த மாதிரி விஷயத்தில் லேக் ஆகிட்டு கஷ்டப்படுறீங்க. அதனால தான் நான் இந்த நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறேன். என்கிட்ட இருக்க இந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? இது நான் விளையாட்டுக்கு, சேட்டிங்க்கெலாம் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சில்ல. அதனால் என் கூட விளையாடாதீங்க. அது விளையாட்டுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக அந்த நம்பர் கொடுக்கல. அந்த விளையாட்டுக்கெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான விஷயத்தை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு பார்த்துருவாங்க, ஓகேவா? அதனால் இது நிறைய கஷ்டப்படுறவங்களுக்காக, அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலுக்காக தான் நான் இந்த சேனலை ஒரு சர்வீஸாக கொடுத்துருக்கேன், ஓகே? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இந்த கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
பி அசர்ட்டிவ். பி அசர்ட்டிவ்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ், அவங்கக்கிட்ட யார்கிட்டயோ முக்கியமான முடிவுகளை எடுக்க வைக்கிறீங்க. அவங்க முடிவு எடுத்த பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த கார்டு வந்தாலே அதுதான். இந்த கார்டுக்கு மீனிங்கே அதுதான். நீங்கள் உங்களோட வேலையில் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு படிப்பு படிக்கிறீங்க, அது நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 பேர்கிட்ட என்கொயரி பண்ண வேண்டியது, அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வந்து எதுவும் ஆகலைன்னா, அடடா நம்ம யோசித்ததே ஒரு வேளை நல்லா வந்திருக்குமோ, நம்ம ஐடியாவே நம்ம செயல்படுத்திருக்கலாமோ அப்போன்னு அந்த பாதி வேலையில் ஞான உதயம் வரும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போதும் அதே ஸ்ட்ரகிளாக இருப்பீங்க. இப்போ என்ன இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இந்த ஃபைனான்ஸ் சும்மா சாதாரண விஷயமா? ஒரு ஜாப் என்ன சாதாரண விஷயமா? ஒரு வேலை கிடைக்க அங்கங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கிடைச்ச வேலையை நல்லபடியாக அதில் வந்து பாசிட்டிவாக இருந்து அதை நல்லபடியாக செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இப்போ வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் இந்த லேக்கில் இருக்கீங்க, அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது எது சரின்னு படுது, இதை நான் செய்கிறேன், அதில் நல்லதோ கெட்டதோ என்ன நடக்குதோ அதை எனக்கு வந்து இறைவன் அதில் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. நான் அதுலேருந்து வெளில வரும்போது அதில் நெக்ஸ்ட்டு நான் வந்து அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுக்கிட்டு முன்னேறுவேன் அப்படின்னு தைரியமாக தில்லாக வாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுங்க, ஸ்ட்ராங்காக எடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க, டிவைன் பாத் உங்கள் கூட இருக்குது. ஓகேவா? இந்த டிவைன் பாத் ஒன்றும் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் இங்கே வச்சில்ல. இது உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்காக. இந்த மாதிரி இப்போது நான் என்னோடய கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் எல்கேஜி யூகேஜிக்கு கொடுக்குற ஃபீஸ் அளவுக்குலாம் நான் வச்சில்ல. ஒரு ஆவரேஜாக நீங்கள் வந்து எல்லாருமே போய் கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருமே வந்து கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு இதில் தான் நான் வச்சுருக்கேன். பேசிக் ஒரு சாதாரண நிலையிலேருந்து ரொம்ப ஹைஃபைடாக இருக்கிறவங்க வரைக்கும் எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயனடையணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு நிறைய டைவர்ஷன், தவறான ஒரு இதிலெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் எத்தனை ஹீலர்ஸ் பார்க்குறேன் நான், கார்டில் பார்க்குறேன்ல, செகண்ட் கார்டில் கூட ஹீலர்ஸ் இருக்காங்க. ஏன் அப்படி கஷ்டப்படணும்? கரெக்டான குருமார்கள் கிடைக்காதுன்னா அப்படி தான் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், டிவைன் பாத்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் கற்றுக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு சரியான ஃபாலோஅப்ஸ் இருக்கும். நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்னா கூட என் கூட கலந்து பேசுங்க. நான் உங்களுக்கு அந்த லேக்லேருந்து வெளியே வரதுக்கு நான் எல்லா கைடன்ஸும் கொடுப்பேன். அதுலேருந்து வெளில வாங்க. அப்புறம் புரிதல் வந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரி, இந்த 3 பைல் சூஸ் பண்ணவங்களுக்கும் மகாலட்சுமி அன்னை சூப்பராக, அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் நீங்கள் நினச்சிருந்தாலும் அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி லேக்கில் இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுங்க. அடுத்தவங்க கிட்ட காமிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சைன் கிடைச்சா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெக்கவர் ஆகுங்க. பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். உங்களுக்கு வேணுங்கிறத ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சிலருக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், இந்த ஃபைனான்ஸ், ஜாபு, உங்களோட அந்த முன்னேற்றத்துக்கான சில எக்ஸாமினேஷன் ஏதாவது நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மன்னிக்க சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் மாறுமா? எப்படி மன்னிக்கிறது? கார்டு கட்டிங் எப்படி நடக்கும்? என்ன தெரியும் உங்களுக்கு? அவங்களுக்கு நமக்கு இப்படி செஞ்சாங்களே, அவங்க என்றைக்கு கஷ்டப்பட போகிறாங்க, அது என்றைக்கு நடக்கும்? அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதை பார்க்கலான்னுட்டு அது மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கார்டு கட்டிங்லாம் நடக்காது. ஓகேவா? அவங்க பாட்டு நல்லா இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா பூஸ்டப் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இருக்கிற எனர்ஜியும் போய் இன்னும் லோயர் தர டிக்கெட்டுக்கு போயிட்டுருப்பீங்க. இதிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த லேக்லேருந்துலாம் ஒரு கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான குருமார்களோட டீச்சர்ஸோட வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லைஃப் சைக்கிள்லேருந்து நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கு தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸும் உங்களுக்கு ஆரா சக்கரா பவர், அது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இந்த புரிதல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ்,
எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் இருக்குது. இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வந்து பைல் நம்பர் 1, க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வந்து பைல் நம்பர் 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எஸ்ன்னு வந்துடுச்சு, இதுதான் இதுவாக இருந்தால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இது இல்லைன்னா வேறு ஏதாவது கேள்வி கூட நீங்கள் கேட்டுருக்கலாம். அதுக்கு அவங்க வந்து ஆன்சர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி இதுவாக இல்லையே அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் எஸ்ஸுங்கிறது உங்களுக்கானது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணினா, ஒரு சிலர் வந்து திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, இல்லை இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு, இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னாலும் சரி, இல்லை புதுசாக வேறு ஏதாவது வீடு நல்லா இதை விட பெட்டராக பார்த்து நம்ம போகணும் அப்படின்னாலும் சரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் புது வீடு வாங்குறதுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்களா? திருமணம் எப்போ நடக்கும்? திருமணம் எனக்கு வந்து இவங்களோட நடக்குமா? இந்த மாதிரி உங்களோட திருமணம் சம்மந்தமான, வீடு சம்மந்தமான அந்த அது ரிலேட்டடான கேள்வியாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னா எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்ன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது பைல் 2க்கு என்ன சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி அண்ணன் உங்களுக்கு? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? நீங்கள் கேட்ட கேள்வி எதுவாக இருக்குன்னு ஒரு சின்ன கெஸ்ஸிங். நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ இல்லைனா வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கோ ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. அது பேஸ் பண்ணி தான் உங்களோட அந்த கேள்வி. ஃப்யூச்சரில் எழுதலாம் அப்படின்னாலும் சரி, இப்போ கரண்ட்டில் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதில் சக்ஸஸ் எனக்கு கிடைக்குமா இல்லையா, இல்லைனா ஏதாவது ஒரு ஜாபு, இல்லை உங்களோட ஜாபுக்காக இந்த விஷயம் எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி, ஜாப், ரிலேஷன்ஷிப்பு, அது மாதிரி ரிலேட்டடாக இதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா? ஓகேவா? படிப்பாக இருக்கலாம், உங்களோட ஜாப் கேரியராக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதில் எனக்கு ஃப்யூச்சரில் சக்ஸஸ் இருக்குமா? ஏதாவது ஒரு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபைனான்ஸ் விஷயம் எனக்கு வந்து கிடைக்குமா? இது மாதிரி ஒரு ரிலேட்டடான கொஸ்டினாக இருக்கும். ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறாங்க. அது மாதிரி சைன் கிடைச்சா உடனே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க முருக பக்தராக இருப்பீங்க, மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. ஆமாண்ணே எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 2 எப்படி உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு தான் நான் அதெல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ கொஸ்டினை சொல்லலை நான், இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள். ஓகேவா? ஒவ்வொரு பைல்லையும் சூப்பராக வந்து மகாலட்சுமி அன்னையும் மைக்கேல் ஏஞ்சலும் உங்களுக்கு வந்து அழகாக கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். மகாலட்சுமி அன்னைக்கு ஸ்லோகம் தெரிஞ்சால் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே நமஹா, ஸ்ட்ரீம் பிரிஸி, இதெல்லாம் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான மந்திரங்கள். அந்த ஸ்ட்ரீம் பிரிஸிலாம் அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷன் லெவலே வேறு. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.